Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 19 பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, algebraic identities வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம். And now example 19. Example 19, factorize 8x cube plus 27y cube plus 36x square plus 54xy square. ஸோ இந்த சம பார்த்த உடனே உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லாக நீங்கள் ஐடென்டிட்டியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் 3x square y plus 3xy square, so will be equals to x plus y the whole cube. That is identity 6. Identity 6 ஓட RHS தான் இங்க இருக்கு. நம்ம அதை LHSக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்ல போறோம். அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ ஈக்குவேட் பண்ணுங்க. எக்ஸ் கியூப் இருக்க வேண்டிய இடத்துல 8x cube இருக்கு. அப்ப x இருக்க வேண்டிய இடத்துல என்ன எடுத்திருக்கும்? 2 2s are 4, 4 2s are 8. அப்ப 2xன்றது இருக்கும் இல்லையா? அதே போல y cube இருக்க வேண்டிய இடத்துல 27y cube இருக்கு. அப்போ y இருக்க வேண்டிய இடத்துல 3y இருக்கணும். அப்பதான் 3 3s are 9, 9 3s are 27 எனக்கு கிடைக்கும். ஸோ 3x square y நம்மளாவே ஒர்க் ஆன் பண்ணலாம். 3 into x square வந்து 2ன்னு வச்சுக்கோங்களேன். x வந்து 2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ x square என்னவா இருக்கும்? 4x square into y வந்து 3y. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 4 3s are 12, 12 3s are 36. ரைட்டா? ஸோ 36x square y கிடைச்சிருச்சா? ஓகே ஃபைன். அடுத்தது 3xy square. ஸோ 3 into xக்கு பதிலா 2x, y ஸ்கொயர்ன்னு இருக்கு. yக்கு பதிலா 3y. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 3 3s are 9. ஸோ 9y square. ஸோ இதை ஒர்க் ஆன் பண்ணும்போது 3 2s are 6, 6 into 9 54. ஸோ 54xy square எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்போ அப்படியே இந்த RHS LHS மாற்றும் பொழுது that is 8x cube plus 27y cube plus 36x square y plus 54xy square will be equals to x plus y the whole cube. That is 2x plus 3y the whole cube அப்படின்னு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். Hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே example 18 பத்தி தெரிஞ்சுக்கோ, உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. and example 20 பத்தி தெரிஞ்சுக்கோ, உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.